சமரச தீர்வு காண்பது தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி பாலசுப்ரமணியம் முன்பு அமைச்சர் மரியவில்சன் ஆஜராக இருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்திடம் கேட்கலாம். ஆனந்த், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சொத்து பிரச்சனையில் சகோதரரை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் தமிழக நிதியமைச்சர் மரியவில்சன் சென்னையில் உள்ள சமரச தீர்வு மையத்தில் இன்று இரண்டாவது முறையாக ஆஜராகியிருக்கிறார். தமிழக நிதியமைச்சர் மரியவில்சன் கடந்த 2022ஆம் ஆண்டு புதுச்சேரியில் உள்ள எழில்நகரில் வசித்து வரும் அவரது சகோதரர் மற்றும் அவரது சகோதரனுடைய மனைவி ஆகியோரை சொத்து பிரச்சனை தொடர்பாக தாக்கியதாக லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் ஆஜராகும்படி மரியவில்சனுக்கு புதுச்சேரி நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் குடும்ப பிரச்சனை தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்தில் தீர்வு காண அறிவுறுத்தி வழக்கை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பியது. இதன் அடிப்படையில் மரியவில்சன் மற்றும் அவரது சகோதரர் மனைவி மரியவில்சன் தந்தை ஆகியோர் நேரில் ஆஜராக உத்தரவிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று இரண்டாவது முறையாக அனைவரும் ஆஜராகினர். அவரிடம் ஓய்வு பெற்ற நீதிபதி பாலசுப்ரமணியம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் இந்த வழக்கில் சமரசம் இன்று எட்டப்படுமா அல்லது வேறொரு தேதிக்கு வழக்கு விசாரணை தள்ளி வைக்கப்படுமா என்பது விசாரணை முடிவில் தெரிய வரும்.